வணக்கம் நண்பர்களே. திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் ஸ்டாலின் அவர்களின் பதவி பறிபோனது. 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது. மேலும் இந்த தேர்தலுக்காக 4 முனை போட்டி என்பது தற்போது உருவாகியிருக்கிறது. ஒரு புறம் திமுக கூட்டணி, இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சி, இன்னொரு புறம் NDA கூட்டணி மற்றும் விஜய் என தனித்து போட்டியிடுகிறார். இப்படி 4 முனை போட்டிகளை திமுக சமாளித்தாக வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஏப்ரல் 23 தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது. இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதனால் தற்போது ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலியாகிவிட்டது. தொடர்ந்து ஸ்டாலினால் எந்த கையெழுத்துகளும் போட முடியாது, எந்த முக்கிய முடிவுகளும் அவரால் எடுக்க முடியாது. அவர் பொம்மை முதலமைச்சராக தான் செயல்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் திமுக இம்முறை தோற்றால் முன்கூட்டியே ராஜினாமா கடிதத்தை, அதாவது அமைச்சர்களோடு சேர்ந்து அவர் ஆட்சியை கலைத்து ஸ்டாலின் அவர்களின் ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்க வேண்டும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைய பணத்தை வாரி இறைக்கலாம் என்கின்ற முடிவிற்கு வந்துள்ளது. ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் இவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என ஸ்டாலின் உறுதியாக கூறியுள்ளாராம். ஆனால் 40 லட்சத்திற்கு மேல் ஒரு அமைச்சர் தனது சொந்த தொகுதியில் செலவுகளை செய்யக்கூடாது என்கின்ற விதிமுறைகளையும், மேலும் மக்கள் 50,000த்திற்கு மேல் ஒரு மாவட்டம் விட்டு இன்னொரு மாவட்டம் எடுத்து செல்லக்கூடாது என்கின்ற விதிமுறையும் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வசம் சென்றுவிட்டது. இதனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வது, எப்படி வெற்றியடைய வாய்ப்புகளை உருவாக்குவது என தொடர்ந்து தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் விஜய் தற்போது BJP NDA கூட்டணியில் இணைய இருப்பதால் ஸ்டாலினுக்கு பெரும் ஆபத்து என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட 140 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறும். ஆனால் திமுக கூட்டணியோ 102 தொகுதிகளிலே சறுக்கி ஆட்சியை இழந்துவிடும் என்கின்ற தகவல் சர்வே தற்போது வெளியாகியிருக்கிறது. இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முக்கிய முடிவுகளை எடுத்துக்கொண்டுள்ளார். தொடர்ந்து முக்கியமான அமைச்சர்கள் யார் யாரோ அவர்கள் எல்லாரும் இறங்கி களப்பணி ஆற்ற வேண்டும். தொடர்ந்து தங்களால் முடிந்தவற்றை செய்து திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என தலைமையகத்தில் தற்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒருவேளை திமுக தோற்றால் ஒட்டுமொத்தமாக அமைச்சரவையே கலைக்கப்பட்டு ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்குவார் என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கு.